கொஸ்டின் பாருங்க. அரசனின் கல்வி வீரம் செல்வம் புகழ் கருணையை பாடுவது பாடான் திணை. கரெக்டான ஆன்சர். அடுத்து அகவற்பாக்கு பொருந்தாத நூலை தேர்க. கரெக்டான. மணிமேகலை சிலப்பதிகாரம் பெருங்கதையெல்லாம் அகவற்பால வரும். நாலடியார் வந்து வெண்பா. ஸோ ஆன்சர் வந்து நாலடியார். அடுத்து பாருங்க. உந்துவழி கிளர்ந்த ஊழி ஊழ்வுளியும் உந்துவழி கிளர்ந்த ஊழி ஊழ்வுளியும் செந்தி சுடரிய ஊழியும் பணியோடு. பண்பு தொகை கேட்டிருக்காங்க. செந்தி செம்மை ப்ளஸ் தி, இதுதான் ஆன்சர். கொற்கையின் அரசனாகவும் புலவராகவும் இருந்தவர் யாருன்னு கேட்டிருக்காங்க. செங்குட்டுவன் வந்து சேரன். நெடுஞ்செழி பாண்டியன் நெடுஞ்செழியன். ஆனால் கொற்கையின் அரசனாகவும் இருக்கணும் புலவராகவும் இருக்கணும். அடுத்து கீராந்தையார் கிடையாது, அதிவீர ராம பாண்டியர் தான் அரசராகவும் இருந்தார் புலவராகவும் இருந்தார். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். கோபல்லபுரத்து மக்கள் என்ற புதினம். இது வந்து முழுக்க இந்திய விடுதலை போராட்டத்தை பின்வணியாக கொண்டது. உனக்கு படிக்க தெரியாது என்ற நூல் யாரை மையப்படுத்தி எழுதப்பட்டது? கரெக்டான ஆன்சர் மேரி மெக்லியோட் பெத்யூன். இதுதான் கரெக்டான ஆன்சர். யார் எழுதுனதுன்னு கேள்வி கேட்டால் கமலா லாயன் எழுதியிருக்கலாம். பட் யாரை மையப்படுத்தின்றதுனால பி தான் ஆன்சர். இரங்கலும் இரங்கல் நிமித்தமும். கரெக்டான ஆன்சர் வந்து நெய்தல் தான். கோவலன் கண்ணகி கதையை கூறி அடிகள் நீரே அருளுக அப்படின்றது வந்து சொன்னது சீத்தலை சாத்தனார், எழுதுனது இளங்கோவடிகள். இவங்க ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்ஸு. தற்செயலாக போகும்போது கேட்டிருப்பாங்க. அப்போ வந்து கதையை கேட்டுட்டு சீத்தலை சாத்தனார் தான் இளங்கோவடிகளை பார்த்து சொல்லியிருப்பார். அதுக்கப்புறம் இளங்கோவடிகள் எழுதியிருப்பார். அடுத்து ஏற்பாடு என்பது கரெக்டான ஆன்சர் ஞாயிறு மறையும் நேரம். அடுத்து இல் நுழை கதிர் என்னும் சொல்லின் பொருளினை தேர்ந்தெடுக்க அப்படின்றது இல்லத்துள் நுழையும் கதிரவனின் ஒளிக்கற்றை. இது பாருங்க. வலிமையை நிலைநாட்ட நடைபெற்ற போரில் வெற்றி பெற்ற அரசர் தும்பை பூவை சூடுவர். ஆக்சுவலி வெற்றி பெற்றவங்க வந்து வாகை பூ சூடணும். வெற்றி ஒன்றையே குறிக்கோளாக கொண்ட பகையரசர்கள் இருவர் தத்தம் வலிமையை நிலைநாட்ட தும்பை பூ சூடுவாங்க. ஸோ மாற்றி மாற்றி கொடுத்துருக்காங்க. ஸோ ரெண்டுமே ராங், ரெண்டுமே தவறு. கூற்று 1 2 இரண்டும் தவறு. இலையின் பெயரை குறிக்காத சொல் கேட்டிருக்காங்க. தாள் களை ஓலை தோகை. கரெக்டான ஆன்சர் வந்து களை தான். தாள்னாலும் நெல் இதுகளுக்கெல்லாம் வரும். ஓலை தென்னை ஓலை பனை ஓலை தோகையும் வரும். இதுதான் கரெக்ட். களை தான் கரெக்டான ஆன்சர். நெய்தல் நிலத்தவர். நெய்தல்னாலே கடலும் கடல் சார்ந்த இளமும். ஸோ மீன் தான் கொடுப்பாங்க. பட் பாட்டலையும் அதே தான் கொடுத்துருக்காங்க. ஆன்சர் குழல் மீன் கறி. நெய்தல் நிலத்தவர் பாணர்களை வரவேற்று அளித்த உணவை சிறு பாணாற்றுப்படை குறிப்பிடும் உணவு வந்து குழல் மீன் கறி. அடுத்து தீண்டாமைக்கு எதிராக நாசிக் கோயில் பாருங்க. நாசிக் நுழைவு போராட்டத்தை நடத்தியவர் யாருன்னா அம்பேத்கர் தான். வைக்கம் கேரளாவில் போய் செஞ்சவர் வந்து பெரியார். ஓகேங்களா. நாசிக் வந்து அம்பேத்கர் தான். வடமொழி கதையை தழுவி எழுதப்பட்ட நூல் வந்து கரெக்டான ஆன்சர் வந்து சீவக சிந்தாமணி. இது தமிழும் சிலப்பதிகாரமும் தமிழ், மணிமேகலையும் தமிழ், பெரிய புராணம் தமிழ். சீவக சிந்தாமணி தான் கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட்டு பொதுமொழியை தேர்க. கண்ணன் படித்தான் வேங்கை மலர். கரெக்டான ஆன்சர் வந்து மலர் தான். கலைஞர் என்னும் சிறப்பு பெயர் மு கருணாநிதிக்கு வழங்கப்பட்ட விழா வந்து தூக்குமேடை நாடக பாராட்டு விழாவில் தான் கலைஞர்னு அவருக்கு பட்டம் கொடுத்துருப்பாங்க. அடுத்து பாவலரேறு பாடப்பட்டு தமிழுக்கு கருவூலமாய் அமைந்த நூல் எதுன்னு கேட்டிருக்காங்க. இதுக்கு கரெக்டான ஆன்சர் கருவூலம்னு கேட்டிருக்காங்க. ஸோ திருக்குறள் மெய்ப்பொருளுரை. எதிர்மறை தொழிற்பெயர் கேட்டிருக்காங்க. ஆப்போசிட்டு. வாழ்க்கை நடவாமை. நடத்தல் நடவாமை. ஈதல் இதுவும் தொழிற்பெயர் தான். ஆனால் நடத்தல்ன்றதுக்கு ஆப்போசிட்டாக நடவாமை நடக்காதுன்னு சொல்கிறதுனால இது எதிர்மறை தொழிற்பெயர். பி தான் ஆன்சர். அடுத்து வேம்பு ஆமணக்கு இவற்றை குறிக்கும் சொல் கேட்டிருக்காங்க. ஆக்சுவலி முத்து கரெக்டான ஆன்சர். விதை கொடுக்கக்கூடாது, பட் விதை கொடுத்துருக்காங்க. இருந்தாலும் முத்து தான் கரெக்டான ஆன்சர். விருந்தே புதுமை என்றவர் வந்து தொல்காப்பியர் தான். கரெக்டான ஆன்சர் தொல்காப்பியர்.